கோவில்பட்டியில் மர்மமான முறையில் சிறுவன் உயிரிழந்த நிலையில் காவல்துறையினரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக், முருகன், பாலசுந்தரி இந்த தம்பதியின் இளைய மகன் கருப்பசாமி. இவர் கடந்த திங்கட்கிழமை வீட்டில் தனியாக இருந்தபோது காணாமல் சென்றார். அதன் பின்னர் மறுநாள் காலையில் சரளமாக மீட்கப்பட்டார். சிறுவன் எதற்காக இறந்தான், யார் கொலை செய்தார்களா, என்ன காரணம் என்பதற்காக விசாரிக்காக தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் தலைமையில் 2 ஏடிஎஸ்பிக்கள், 4 டிஎஸ்பிக்கள் மற்றும் தூத்துக்குடி, நெல்லை என ஒரு 300க்கும் மேற்பட்ட போலீசார் 10 தனிப்படைகள் அமைத்து தொடர்ந்து தேடி வருகின்றனர். ஆனால் இதுவரை அந்த சிறுவனுக்கான கொலைக்கான காரணம் குற்றவாளி கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் 6 நாட்களுக்கு மேலாகியும் சிறுவன் அந்த கொலைக்கான காரணத்தையும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத காவல்துறை தங்கள் பகுதி இளைஞர்கள் பொதுமக்களை திட்டமிட்டு ஒத்துக்கொள்ள வைத்து கட்டாயப்படுத்துவதாகவும் இந்த சிறுவன் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த சிறுவனின் பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கோவில்பட்டி மெயின் ரோட்டிலிருந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால் அந்த பகுதியில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேல போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட சிறுவனின் தாயார் பாலசுந்தரியை வலுக்கட்டாயப்படுத்தி போலீஸ் ஜீப்பில் ஏற்ற முயன்றனர். அவருடைய கணவர் கார்த்திக், முருகன் மற்றும் உறவினர்கள் தடுத்து பார்த்தனர். அதே மீறி போலீசார் வலுக்கட்டாயமாக ஜீப்பில் திணித்து அந்த பெண்மணியை அழைச்சிருக்கார்கள். அவர்களை கைவிட வேண்டும், உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும். சிறுவன் காணாமல் போகும்போது போலீசார் அலட்சியமாக செயல்பட்டதால் சிறுவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். துரிதமாக செயல்பட்டிருந்து நடவடிக்கை எடுக்க இருந்தால் சிறுவன் உயிரோடு மீட்டுக்கலாம், குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் காவல்துறை அலட்சியமாக இருந்துவிட்டு தற்போது தங்கள் பகுதி மக்களையே குற்றவாளி ஆக்க முயற்சிவதாகவும் ஒத்துக்கொள்ள சொல்லி அடித்து மிரட்டுவதாகவும் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரன்.